ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல பாக்ஸ் மாடலில் பேடிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா பாடி டேக்குள்ள ஒரு பி டேக்கை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பி டேக்கில் ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா இன்டர்னல் சிஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இன்டர்னல் சிஎஸ்ல அந்த பி டேக்கை கால் பண்ணிக்கிறேன். அந்த பி டேக் கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் எல்லோன்னு கொடுத்துக்கிறேன். வாங்க இதை நார்மலாக உங்களுக்கு ரன் பண்ணி கேட்டுறேன். பாத்தீங்களா, அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ராவா பேடிங்னு ஆட் பண்ணுவோம். பேடிங் ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல 20 பிக்சல் ஆட் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் கலரோட சைஸ் வந்து அதிகமா இருக்கு. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கண்டென்ட்டோட சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். வாங்க இதை உங்களுக்கு கன்சோல் ஸ்கிரீன்ல ரன் பண்ணி காட்டிடுறேன். இங்க கன்சோல் ஸ்கிரீன் போயிட்டு எலமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த பாடியை கிளிக் பண்ணிட்டு பி டேக் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பி டேக்கை சுற்றி இருக்கிற கண்டென்ட் இங்கே ஷோ ஆகும். பார்த்தீங்களா, இங்கே நம்ம எல்லா பக்கமும் 20 பிக்சல் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது டாப்லையும் பாட்டம்லையும் ரைட் அண்ட் லெஃப்ட்ல இந்த 20 பிக்சல் ஆட் ஆயிருக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.